சாப்பாட்டுல நான் வந்தாலே ஏதோ வேண்டாத விருந்தாளி வந்த மாதிரி என்ன ஓரமா தூக்கி போடுறீங்களா தம்பி? நான் வெறும் வாசனைக்காக உங்க தட்டுக்கு வரலடா, உங்க வாழ்க்கைக்காக வந்திருக்கேன். எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து உள்ள சேர்த்துப்பீங்க, ஆனா சாப்பிடும்போது மட்டும் என்ன ஒரு டிஸ்போசபிள் பொருள் மாதிரி தூக்கி வீசுவீங்க. என்ன அப்படி ஓரமா வைக்கிறீங்களே, ஆனா நான் உள்ள போனா உங்க கண்ணு கண்ணாடி போடாம பவர்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? உங்க தலைமுடி கருகருன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அதுக்கு எங்கிட்ட தான் சரக்கு இருக்கு. நான் ஒரு நேச்சுரல் ஹேர் டானிக். உங்க உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவு டயபிட்டிஸ் கம்மி பண்றதுல இருந்து உங்க லிவரை பத்திரம் பண்றது வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் கார்டியன். கறிவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டான்னு பழமொழி வேற. டே, என்ன எரியறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்ல, உங்க ஆரோக்கியத்துக்கு தான் பெரிய ஆப்பு. நான் இல்லாம உங்க ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் ஏறவே ஏறாது. நான் ஒரு அயன்மேன்டா. நண்பர்களே, இனிமே சாப்பாட்டுல இருக்கிற கறிவேப்பிலைய தூக்கி போடாதீங்க, அதையும் சேர்த்து மென்னு சாப்பிடுங்க. இல்லனா கறிவேப்பிலைய நல்லா நிழல உலர்த்தி பொடி பண்ணி தினமும் ஒரு ஸ்பூன் சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் உங்க முடி வளர்ற வேகத்தை பார்த்து நீங்களே மிரண்டுடுவீங்க. கருவேப்பிலை பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க.